கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற டாபிக் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓவர் கம்மிங் கில்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது குற்ற உணர்வை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி. ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க சொல்லிருங்க, நான் கொஞ்சம் சத்தமா பேசுறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ ஓவர் கம்மிங் கில்ட், அதாவது குற்ற உணர்வை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன இந்த 500 யூத்ல என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் சில காரியங்களை நம்ம இது கொஞ்சம் பெரிய கேதரிங்கா இருக்கிறதுனால சில காரியங்கள் உங்கள்கிட்ட தனிப்பட்ட விதத்துல பேச முடியாம போயிடும். அதனால இதை தொடர்ந்து அந்த கிளஸ்டர் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கிறோம். சின்ன சின்ன வாட்ஸ்அப் குரூப் மூலமா நீங்களே ஜூம்ல மீட் பண்ணணும். எப்படி சாமுவேல் அவங்க ஆண்டவர் ஒரு சின்ன குரூப் இங்கே ஃபார்ம் பண்றதுக்கு உதவி செய்தாரோ, அதே போல எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன குரூப்ஸ், முதல்ல இது பிரேயர் குரூப், ஜூம் குரூப்ஸா நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். இதுவே இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஒரு எழுப்புதல் குழுவாக இது மாறும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதனால முதல்ல நான் இந்த கூடுகையில நான் இதை குறித்து நான் பேசுவேன். இது கடைசியாக இந்த சின்ன குழுவை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்ற ஒரு சின்ன ஓரியன்டேஷனை கொடுக்கலான்னு சொல்லி யோசிக்கிறேன். அந்த குழுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். இது யாரு எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது ஏன் இது முதல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த செய்தி நம்ம சில நேரங்கள்ல தனிப்பட்ட நிறைய டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த காரியங்கள் நான் எப்படி டீல் பண்ண முடியும் தெரியலனே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கில்ட் அப்படின்ற அந்த பதத்துக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, குற்ற உணர்வு. குற்ற உணர்வு, பாவ உணர்வுன்றது வேற, குற்ற உணர்வுன்றது வேற. ஸோ அதை தான் நம்ம இந்த வித்தியாசத்துல நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையில கொடுப்பார். ஸோ இந்த குற்ற உணர்வு என்று சொன்னால் என்ன? வாட் இஸ் கில்ட்? A feeling of remorse or sadness regarding our actions in the past. என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த சில சம்பவங்களை குறித்து, நான் செய்த காரியங்கள் இல்ல சில சம்பவங்கள் இல்ல யாராச்சும் எனக்கு விளைவித்த சில காரியங்களை வைத்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கவலை இருக்குது. எப்போதுமே ஒரு கவலை இருக்குது. ஃபேஸ்ல ஒரு கலை இல்ல, கவலை அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குற்ற உணர்வுலே இருக்கிற ஒரு காரியம். இவங்க நம்ம யூஸ் பண்ற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, ஐ குட் ஹவ் டன் தட், நான் இதை செய்திருக்கலாமே. ஐ ஷுட் நாட் ஹவ் டன் தட், இதை நான் பண்ணாம இருந்திருக்கலாமே. அப்ப இதுல இது சில காரியங்கள் நல்லா இருக்கு. வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். சில கில்ட் எல்லாமே தவறானது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் ரெண்டு வார்த்தைகள் நான் வித்தியாசமாக பயன்படுத்துறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று குற்ற உணர்வு, இன்னொன்னு பாவ உணர்வு. அது பைபிள்ல நம்ம ரெண்டுக்கான உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும். முதலாவது நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, அங்கே பேதுருவோட வாழ்க்கையில ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவ உணர்வை, அவன் தவறிட்டான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் அவர் கொடுக்கிறார். மத்தேயு 26:75 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அங்கே அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவர் முதல்ல ஜீசஸ் வார்னிங் கொடுத்திருந்தார், இயேசு சுவாமி வார்னிங் கொடுத்திருந்தார், நீ மறுதலிப்பப்பா, நீ மறுதலிப்ப, 3 முறை என்னை மறுதலிப்ப அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அதை ரொம்ப சீரியஸாவே எடுக்கல. ஆனா என்னைக்கு அந்த சேவல் கூவுறத பார்த்த உடனே, இல்லையா, சேவலுக்கு, அதாவது 74வது வசனம் பாருங்க, 74வது வசனம், அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. சேவல் கூவின அந்த சத்தம் கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானோட உள்ளத்துல ஒரு அந்த அந்த பாவ உணர்வை கொடுக்கிறார். கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இதையும் குற்ற உணர்வையும் இன்னைக்கு குழப்புறதுனாலதான் தவறான உபதேசங்கள் நிறைய வந்துருது. ஹைப்பர் கிரேஸ், மிதமிஞ்ச கிருபை அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போதிக்கப்படுறது. வாலிபர்கள் தான் அதுக்கு போறாங்க. ஏன் அப்படின்னா என்ன சொல்றாங்க, நீ பாவ உணர்வு தேவையில்லப்பா அப்படின்றாங்க. உன் பாவத்தை குறித்து நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க.
ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். அடிக்கடிக்கு போய் நீ பாவத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. பயங்கரமான மோசமான ஒரு சத்தியம். என்ன காரணம்? அவங்க என்ன இந்த ரெண்டுக்கும் அவங்களால வித்தியாசம் பார்க்க தெரியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, யூதாஸ் காரியோத். அதுக்கு அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்குறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்குறான். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்படுகிறான். He changed his mind. இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. மைண்ட் மாறுது, மனம் மாறுறான். அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கு மூப்படுத்து திரும்பி கொண்டு போறான். ஐயோ, தேவையில்லாம இதை நான் செஞ்சுட்டானே அப்படின்னு வரைக்கும் வர்றான். 4வது வசனம் பாருங்க. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். I have sinned அப்படின்னு சொல்றான். ஆல்மோஸ்ட் கன்ஃபஸ் பண்றான். ஆனா ஆண்டவரிடத்துல கன்ஃபஸ் பண்ணல. தவறான இடத்துக்கு போறான். ஆனா அவங்க சொல்றத பாத்தீங்களா? எங்களுக்கு என்ன, அது உன்பாடு. பிசாசு இதைதான் சொல்லுவோம். அவங்கதான் முதல்ல பணம் கொடுத்தாங்க. அவங்கதான் பிசாசு நம்மளை வஞ்சித்துட்டு அது ஓம்பாடு. இப்ப நீ பாவம் பண்ணிட்ட, உனக்கு இனிமே எதிர்காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி தவறான கவலைக்குள்ளாக அவன் கொண்டு போவான். அதுதான் அது குற்ற உணர்வு. ஃபால்ஸ் கில்ட் அப்படின்னு சொல்லலாம். தவறான அந்த பாவ உணர்வு, அதைத்தான் நம்ம குற்ற உணர்வு அப்படின்னு சொல்றோம். இது இன்னைக்கு சத்துரு நம்ம லைஃப்ல நிறைய அவன் பேசிக்கொண்டே இருப்பான், இதை விதைத்து கொண்டே இருப்பான். இன்னொரு அருமையான வசனம், இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிற ஒரு வசனம் நம்ம பார்த்தோம்னா அருமையா இருக்கும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7:9-10. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம், தட் இஸ் கால்ட் காட்லி கிரீஃப். தெய்வீக துக்கம், அதுதான் நல்ல கில்ட். இந்த குற்ற உணர்வு, இந்த பாவ உணர்வு இருக்கு இல்லையா, பாவ உணர்வு அது தெய்வீகமானது. ஏன் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் அது ஆவியானவர் கொடுக்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 9வது அதிகாரத்துல டாக்டர் கொஞ்சம் அதை மியூட் பண்ணிருங்க டாக்டர் பிரதர், எங்கெங்கெல்லாம் வாய்ஸஸ் வருதோ. தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 10வது வசனத்துல பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் எப்படி பண்ணுகிறதா, அதாவது மனஸ்தாபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனஸ்தாபம்னா என்ன? ரிக்ரெட். எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டே யோசித்துக்கிட்டே இருப்பான். அப்படி பண்ணிருக்கலாம், என் வாழ்க்கை அப்படியே ஆயிடுச்சு, இது நடந்துருச்சு, நான் சரி இல்லை, அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதும் வாயிலிருந்து புலம்புலன்னா கூட மனது புலம்பிக் கொண்டே இருக்கும். அது ஃபேஸ்ல தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. கடந்த இந்த மீட்டிங் கேன்சல் ஆன பிறகு இந்த 3வது செய்தி இது நம்ம ஜூம்ல மீட் பண்றோம். இதுவும் கிட்டத்தட்ட எல்லாமே ரிலேட்டடா இருக்கிறத நான் உணர்ந்தேன். என்ன ஆண்டவரே, இதே மாதிரி ரிலேட்டடா 3 செய்திகள் ரிலேட்டடா இருக்குதே. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இந்த வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு சரியான சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் இதாயிடுச்சு. ஓகே, சோ ஏன் இந்த குரூப்புக்கு ஆண்டவர் 3வது முறை இதை ஆண்டவர் ஷேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த குரூப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, சரியான ஒரு ஐடென்டிட்டி, சரியான ஒரு
தன்னை குறித்ததான சரியான ஒரு ஒப்பீனியன், சரியான ஒரு அந்த மனோபாவனை, நம்மளை குறித்து, என்னை குறித்து, நான் யார் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான கண் பார்வை, உள் நோக்கு நம்மளுக்கு அவசியம் அப்படின்னு சொல்ற. Who are you அப்படின்றதுல நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரீஃபோட, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியில்லை, நான் ஒன்னத்துக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திற்கு நம்மளாக போக முடியாது. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை நம்ம செய்ய முடியாது. அதனாலதான் மறுபடியும் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறார். காட்லி ரிப்பெண்டன்ஸ், தெய்வீக துக்கம் நம்மளுக்கு தேவை. தேவனுக்கேற்ற துக்கம் நம்மளுக்கு தேவை. அது மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கம் அப்படின்னு சொல்லுது பைபிள். வேர்ல்ட்லி கிரீஃப் இல்ல, 10வது வசனம். லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டு பண்ணும். இட் வில் பிரிங் டெத். ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்காத ஒரு துக்கம். பாவத்தை குறித்து ஆண்டவரும் துக்கத்தை கொடுக்க முடியும். உன் பாவத்தை குறித்து மனிதர்கள் உனக்கு துக்கத்தை கொடுக்க முடியும். உன் பாவத்தை குறித்து பிசாசு உனக்கு துக்கத்தை கொடுக்க முடியும். யார் கொடுக்கிற துக்கம்? ஆண்டவர் கொடுக்கிற துக்கம் தான் எனக்கு வேணும். அப்ப நான் ஆண்டவர் பாதத்துல போகணும். ஒவ்வொரு தடவையும் நான் தோல்வி அடையும் போது, விழும் பொழுது, நான் சின்ன வயசுல 9th ஸ்டாண்டர்ட்ல நான் ரட்சிக்கப்பட்டேன். ரொம்ப வேகமா ஒரு ஆண்டவருக்காக வைராக்கியம் ரொம்ப வேகமா என்னை தீவிரமாக பிடித்தது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பாவமே இல்லாத பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாவமே இல்லாத 100% ஹோலி லிவிங் எனக்கு வேணும் ஆண்டவரே. 9th ஸ்டாண்டர்ட்ல அப்படி ஜெபம் பண்றேன். ஆண்டவர் என்னை நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பயன்படுத்துகிறார். நான் ஜெபம் பண்ற இடங்கள்ல கிரியைகள் நடக்குது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு என்னை வாதித்ததை. நான் எதிர்பார்க்கிற பரிசுத்த என்னால வாழ முடியலையே. நான் பாவம் இல்லாத கலங்கலற்ற ஒரு பரிசுத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேனே ஆண்டவரே, அது என்னால முடியவில்லையே என்று சொல்லி விழுந்து எந்திரிக்கின்ற காலங்கள் அதிகமான. அந்த உலக துக்கம் என்னை தேவனுக்கேற்ற துக்கம் அல்ல. சில காரியங்கள் எனக்கு அப்போ புரியல. அதைத்தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறார். தேவனுக்கேற்ற நம்மளுக்கு துக்கம் வேணும். அது மனம் திரும்புதலை உண்டாக்கும். அது நம்மை மறுரூபப்படுத்தும். தெய்வீக தன்மையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். ஆனா இந்த பிசாசு கொடுக்கிற துக்கமோ அது மரணத்தை கொடுக்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், இது ரெண்டோட, இது ஆங்கிலத்துல நான் போட்டிருக்கிறேன், தமிழ்ல நான் சொல்றேன். லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க, காட்லி கிரீஃப், அதாவது இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம். என்ன பண்ணும் அப்படின்னா, தப்பு செய்த உடனே ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போய் தேடி ஓடும். ஆனா வேர்ல்ட்லி கிரீஃப் என்ன பண்ணும் தெரியுமா? மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகி போகும். ஆண்டவரை விட்டு விலகி போகும், மனிதனை தேடும். சில நேரங்கள் பேதுரு சொல்லுகிறான் அல்லவா, அதுதான் பைபிள் ஸ்டடியில உங்களோட சின்ன குரூப்ஸ்ல நீங்க மெடிடேட் பண்ண போறீங்க. ஆண்டவரே, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்த உடனேயே பேதுரு சொல்றான், நீங்க என்னை விட்டு போங்க ஆண்டவரே. அவனுக்கு கஷ்டப்படுறான். ஆனா that makes him run out of God. ஆண்டவரை விட்டு உன்னை விலக்குகிற துக்கமா அது பிசாசு கொண்டு வருகிறது. நீ பாவம் செய்தாய், உண்மைதான். தவறுனாய், உண்மைதான். ஆனா அந்த தவறுதலுக்கு பிற்பாடு ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கினியா, ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் போனியா? ஒரு தவறுதலுக்கு, ஒரு விழுதலுக்கு பிற்பாடு நீ ஆண்டவரை தேடினா முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக நெருங்கி விடுவாய். இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருவீங்க. பிகாஸ் ஆண்டவருடைய கிரேஸ் அப்படிப்பட்டது, ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது. ஆண்டவரே என்னால முடியலையேன்னு சொல்லி மனம் நம்ம கசந்து ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் அவருடைய கிருபையின் நிழலை கொண்டு, ரத்தத்தை கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் அவர் நம்மை புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆலோசனை சொல்லுவார், அடுத்து எப்படி நம்ம விழக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனா நீ ஆண்டரை விட்டு தூரம் போறியா, பிசாசு உள்ளக்க நீ விடுற இல்லையா? மனுஷர்கிட்ட போறோமா? பாருங்க, ப்ரொடியூசஸ் ரிப்பெண்டன்ஸ் வித்தவுட் ரிக்ரெட். அதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டோம்னா ஆண்டவர் எரேஸ் பண்ணிடுவார். ஃபார்மேட்ன்ற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் நீங்க எல்லாம் பயன்படுத்துறதுனால ஃபார்மேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அனுப்பி விடுவார். எல்லாம் ஹேங்கப்ஸ் எல்லாம் ஆண்டவர் எடுத்துடுவார். ஹேங்கப்ஸ் எல்லாம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா
உலக பிரகாரமான இந்த பிசாசு கொடுக்கிற இந்த கில்ட் என்ன தெரியுமா பண்ணும்? 3 வார்த்தை இருக்கு பாருங்க. ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ரிக்ரெட், அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி நடந்திருக்கலாமே, நான் அப்படியே பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும், நான் செய்யாம விட்டுட்டேன். இதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? நான் அதிகமா ஃபீல் பண்ணிருக்கிறேன். நான் அப்படி பண்ணிருக்கணும், சொல்லாம விட்டேன். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட சில பேர் பயங்கர கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னா அது சகலத்தின் நன்மைக்கு எதுவா மாற்றிடுவார். பிளான் பி வில் பி பெஸ்ட் than பிளான் ஏ. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஐயோ இப்படி பண்ணிருக்க விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு உடனே ஆண்டவரே நான் ஒருவேளை நான் சொல்லிருக்கலாமோ, நீ உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி once you take the matter to God's hands, it becomes plan X will become God's best plan. இல்லையா? பிளான் ஏ தான் நம்மளுக்கு பெஸ்ட் நினைக்கிறோம். நோ, அது உலக மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். நான் சொல்ற வேதத்தின் பிரகாரம் worst plan can become best plan if you give into God's hand. மோசமான சூழ்நிலையும் கூட நீ ஆண்டவரிடத்துல வந்தேன்னா ஆண்டவர் அருமையாக மாற்ற முடியும். லாஸ்ட் டைம் நான் சொன்னப்ப அந்த புரோக்கன் பாட்டை நான் சொன்னேன். ஷேம் எடுத்து பாருங்க. ஷேம் அவமானத்தை கொடுக்கும். எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷேம் இருக்குது பாருங்க. ஷேம் என்ன? ஷேம் அப்படின்னா 4 பேருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு பயம் இல்லையா? முன்னாடி இதுல உட்கார்றதுக்கு பயம், முன்னாடி வர்றதுக்கு பயம். தப்பா நினைச்சிருவாங்களோ, நான் அப்படி தோணிருவோனோ, என் பல்லு வெளியே தெரிஞ்சிருமோ, அது காது பெருசா இருக்குமோ, என் முடி வந்துருமோ. அப்படி ஹலோ, I am God's child, created in the image of God. தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன் நான். யாருக்கு நான் பயப்படணும்? நான் யாருக்காக வெட்கப்படணும்? ஆண்டவரனை வெட்கப்படுத்த மாட்டார். ஏன் காட்லி கிரீஃப் சொல்லிட்டு கொண்டே போகலாம். அருமையான தேவனுடைய சத்தியங்கள் இது. ரீஸ்டார்டிங் ஆட்டிடியூட் வரும் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போனா ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் பிகின் அகைன் ஒன்ஸ் அகைன், திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும். திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும். ஆனா நீங்க அந்த பிசாசு கொடுக்குற உலக பிரகாரமான துக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? குற்ற உணர்வு, வேண்டாம்ப்பா, எதுவுமே வேண்டாம், கேன்சல், ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்னு வரும் இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், சகலத்தின் நன்மைக்கு தான் நான் மாற்றேன். பிகின் அகைன். லைஃப் இஸ் நத்திங் பட் a series of new beginnings. மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நியூ ஸ்டார்ட் தான். எவ்ரிடே நீங்க மறந்துடாதீங்க. எவ்ரிடே காலையில God is giving you a new day so that you can start afresh. அது மாதிரி இந்த துக்கங்கள், ஆண்டவர் அனுப்புகிற துக்கங்கள் எல்லாம் நம்மை நிறைவான வாழ்வுக்கு நேரா நடத்தும். ஃபுல் லைஃப் நிறைவான வாழ்வுக்கு நேரா நடத்தும். பிசாசு கொடுக்கிற உலக துக்கம் மனஸ்தாபம் நிறைந்த, நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்திருக்கேன், வயசானவங்களை பார்த்திருக்கேன், 50-60 வயசுக்காரங்களை கூட நான் பார்த்திருக்கேன். அவங்க கூட பேசிட்டு இருக்கிறப்ப பயங்கரமா புலம்புவாங்க. இல்ல பிரதர், நாங்கெல்லாம் தனியா ஆரம்பிச்சிருந்தா இன்னும் பெரிய ஆளா இருப்போம் அப்படின்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதோ அவங்க மிஸ் பண்றாங்களே, something they are missing. ஆண்டவருக்காக 40 வருஷம் ஊழியம் செய்திருந்தாலும், ஆண்டவருக்காக வைராக்கியமா பல காரியங்கள் செய்திருந்தாலும், they are living with regrets. ஏன்? ஊழியக்காரங்கனாலும் பரவாயில்ல, ஆவிக்குரிய வளர்ந்தவங்களுக்கும் பிசாசு இதை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். சில நேரங்கள்ல தோல்விகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம், நான் விழுந்து போகலாம், நான் தடுமாறலாம். ஆனாலும் நான் மறுபடியும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக தைரியமாய் அவருடைய கிருபையின் சிங்காசனத்து தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஏன் சார் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல? நம்ம ஆட்கள் சிரிக்க கூட கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னா லைஃப் ஆஃப் ரிக்ரெட்ஸ். அப்படி பண்ணிருக்கலாமே, நான் மிஸ் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். ஓகே நான் என்ன சொல்லியிருக்கேன்? அந்த ஃபீலிங்ஸ் வந்த உடனே டேக் இட் டு காட். உடனே ஆண்டவர்கிட்ட நீங்க எடுத்துட்டு போங்க. ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிடுவார். போன வாரம் மெமரி, நான் அப்படி 2 weeks பேக் ஒரு மெமரி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ரோமன்ஸ் 8:28, சகலத்தின் நன்மையாக மாற்றுகிற தேவன். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா worth and identity in Christ. என்னுடைய ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐடென்டிட்டி இஸ் இன் கிரைஸ்ட். நான் ஏன் கருப்பா இருக்கேன் கவலைப்படணும்? ஏன் முடி வெள்ளையான நான் ஏன் கவலைப்படணும்? குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், ஏன் நான் கவலைப்படணும்? ஐ எம் பியூட்டிஃபுல். ஐ எம் ஆல்வேஸ் ஹேண்ட்சம் அண்ட் பியூட்டிஃபுல்.
நான் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள அழகா தான் இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அன்மியூட் பண்ண வேண்டாம். சொல்லுங்க. நான் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள அழகா தான் இருக்கிறேன். இன்னொருத்த வந்து என்னைய வந்து கமெண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியமே கிடையாது. பிகாஸ் நாட் ஐ, நான் கிடையாது. எனக்குள்ள இருக்கிறவர் கிறிஸ்து. மை ஐடென்டிட்டி இஸ் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. என்னை பத்தி யாராச்சும் குறை சொல்லிடுவாங்களோ, தப்பா சொல்லிடுவாங்களோ, சொல்லட்டும். என்னை பத்தி எங்க சொல்றாங்க? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை தான் அவங்க குறை சொல்ல முடியும். So it's his business. ஆண்டோடைய பிசினஸ் அது. நான் ஏன் லெட் மீ பி ஃப்ராங்க். இப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய லோ செல்ஃப் ஒர்த் இருக்கும். லோ செல்ஃப் ஒர்த். பார்த்தீங்கன்னா எனக்கு அது செய்ய தெரியாது, அவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு எனக்குலாம் இங்கிலீஷ் பேசுற ஒரு நபர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா ஏதோ ஒரு சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் 3 தடவை சொன்னாங்க. 10 சென்டென்ஸ்ல 2-3 தடவை சொன்னாங்களாலே அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் போதவர்கிட்ட நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், பிரதர் எனக்கு அவங்கள மாதிரிலாம் பாட வராது பிரதர். ஒரு தடவை இல்லை 3 தடவை சொன்னார். ஒரு 1/4 மணி நேரம் கான்வர்சேஷன்ல 3 தடவை. எனக்கு அப்படிலாம் இல்லை பிரதர். அது ஒரு அட்வான்டேஜா சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இல்ல பிரதர், பரவாயில்ல, ஆண்டவர் இம்மட்டுமா, இது இல்லைனாலும் ஆண்டவரால் நடத்த முடியும். பாடல் திறமை இல்லைனாலும் ஆண்டவரால் நடத்த முடியும் இல்லையா? ஊழியங்கள் என்ன பாடல் திறமையை சார்ந்தா இருக்கிறது? பாடுறவங்க வருத்தப்படாதீங்க, நானும் சில சமயம் பாடுவேன். ஆனா அதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் மினிஸ்ட்ரி கிடையாது. எனக்கு உங்களை மாதிரிலாம் நல்லா பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு அதெல்லாம் பேஸ் பண்ணி மினிஸ்ட்ரி கிடையாது. ஐயோ பிரசங்கம் வந்து மினிஸ்ட்ரி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறதுதான் மினிஸ்ட்ரி. அது 2 பேரை போய் பார்க்கிறதா இருக்கலாம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எத்தனையோ பேருக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். ஜெபம் ஊழியம் ஒரு பெரிய ஊழியம். அதான் லோ செல்ஃப் ஒர்த் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படியே வளர்ந்துரும். உன்னோட ஐடென்டிட்டி ஆண்டவர்கிட்ட நீ இது பண்ணணும். அடுத்து பாருங்க, இந்த ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம் கடைசியில நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், ஆண்டவரை துதிக்கிற துதியின் அந்த ஆடையை அனுபவிக்கும். துதியின் சந்தோஷமா நம்ம இருப்போம். ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவோம், பாடிக்கொண்டே இருப்போம், மனதுக்குள்ள பாடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். The name of Jesus. ஹல்லேலூயா. எப்போது நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அதனால கஷ்டம் வராதுன்னு நான் சொல்ல வரல. வரும், நிந்தைகள் நெருக்கங்கள் வரும். அது மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம மனரம்யமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சேட்னஸ் அண்ட் டிப்ரெஷன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் டிப்ரெஷன் தெரியுமா? நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு. நிறைய ரிக்ரெட்ஸ். நான் மிஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில அதை நான் இழந்துட்டேன், அதை செய்யாம விட்டுட்டேன், அதை படிக்காம விட்டுட்டேன், இப்படி பண்ணிருக்கணும். நான் 20 இயர்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆயிருச்சு, 10 இயர்ஸ் வேஸ்ட் ஆயிருச்சு. நான் அந்த காலேஜ்ல படிச்சிருக்கணும், நான் அப்படி போயிருக்கணும், என் மேரேஜ்ல தப்பு நடந்துருச்சு, அப்படி நான் பண்ணிருக்கணும் இல்லையா? ஒரு வயசான பாட்டி இப்படிதான் சொன்னாங்க. ஆமாயா, தெரியாம அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. வயசான பாட்டி சொல்றாங்க, லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு ரிக்ரெட்ஸ் தான். மேரேஜ் வச்சு வாட் எவர் இட் இஸ், அக்செப்ட் the place where you are in now. நீங்க இருக்கிற இடத்தை நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க மூவ் பண்ணவே முடியாது. உங்களுடைய பாஸ்ட் உங்களை பின்னாடி இழுத்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துல, ஒருவேளை என்னுடைய குறைவா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், அதை நீங்க ரொம்ப நோண்டாதீங்க. Give the present situation in God's hand. இப்ப சூழ்நிலையை ஆண்டவர் கரத்துல கொடுங்க. ஆண்டவரே, நான் சரியா படிக்கல, உண்மைதான். என் மேரேஜ்ல ப்ராப்ளம் இருக்கிறது உண்மைதான். எனக்கு பேரண்டல் ப்ராப்ளம் இருக்கிறது உண்மைதான். எனக்கு படிப்பறிவு இல்லாது இருக்கிறது உண்மைதான். எனக்கு குறைவான தாளந்துகள் இருக்கிறது உண்மைதான். எனக்கு பேச தெரியாது உண்மைதான். எனக்கு பாட தெரியாது உண்மைதான். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது உண்மைதான். ஆனால் என்னுடைய குறைவுகள் மத்தியில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன். நீர் தான் எனக்கு சொந்தம், நீங்க தான் எனக்கு சொத்து. நீங்க சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவீர் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது ராஜா. உண்மை நான் பார்க்கிறேன். என்னுடைய குறையை நான் பார்க்கல, என்னுடைய தோல்வியை நான் பார்க்கல, என்னுடைய கடந்த காலத்தை நான் பார்க்கல. இயேசுவின் நாமத்தினால எல்லா கடந்த கால தோல்விகளும், எல்லா கடந்த கால அந்த இமேஜ் ப்ராப்ளம்ஸும் இயேசுவின் நாமத்தினால கடந்து போவதாக இன்றிலிருந்து. Are you with me? Are you with me? Are you with me? May God bless you and use you abundantly. இன்றிலிருந்து ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட ஆண்டவர் உன்னை பயன்படுத்தட்டும். It's not ordinary youth meeting, my beloved. ஏதோ ஒரு யூத் மீட்டிங்காக இங்க வந்து உலகத்துல எத்தனையோ யூத் மீட்டிங் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஆண்டவர் இன்னொரு யூத் மீட்டிங் நடத்துப்பா அப்படிலாம் சொல்லல. ஒரு சேனையை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இருக்கிறார். நீ யார் என்பதை நீ புரிந்து கொள். தேவனுடைய பிள்ளை. ஆமா, குறைவுதான்.
ஆண்டவர் நம்மள மண்ணில இருந்து தானே படைச்சிருக்கிறார். லைஃப் ஆஃப் பர்பஸ், லைஃப் ஆஃப் பர்பஸ். இந்த தெய்வீக இந்த அந்த கவலை இல்லையா, என்ன வசனத்தின்படி தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம லைஃப்ல ஒரு பர்பஸை கொடுக்கும். நான் இதை செய்யணும், நான் சாகரத்துக்கு முன்பதாக நான் செய்து விட்டு நான் மடிந்து போகணும். ஆமென். I'm born for a purpose in spite of my weaknesses. என்னுடைய குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்ததை ஆண்டவர் என் மூலமாக செய்து முடிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேர்ல்ட் கிரீஃப் இருக்கு பாருங்க, பயங்கர மோசமானது. மரணத்தை வருவிக்கும், மரணத்தை உண்டாக்குறது. 7:10 2 Corinthians 7:10 மரணத்தை, சூசைடல் டெண்டன்சி. உனக்கு நீ வாழ்ந்து வேஸ்ட், எதுக்கு வாழ்ற, எதுக்கு ஊழியம் பண்ற, எக்ஸிட் பண்ண வேண்டாம், அந்த குரூப் விட்டு வெளியே வா. இல்லையா, எத்தனை தடவை நம்ம குரூப் விட்டு வெளியே போயிருக்கோம் இல்லையா? நல்ல குரூப் எல்லாம் விட்டு வெளியே போயிருவோம். கோவம், எரிச்சல், பொறுமை இல்ல, சூசைடல் டெண்டன்சி. இதெல்லாம் ஆவிக்குரிய சூசைடு. பாத்துக்கிடுங்க, ரிசைன் பண்றதெல்லாம் ஆவிக்குரிய சூசைட். ஒருவேளை நம்மளை கத்திய குத்தி நம்மளை கொல்ல போறது கிடையாது. பட் ஒரு ஊழியத்தை விட்டு விலகுவது, ஒரு குரூப்பை விட்டு விலகுவது, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு விலகுவது, அதெல்லாம் ஆவிக்குரிய சூசைட்ஸ். Let's proceed. Guilt has to be dealt rightly. இந்த குற்ற உணர்வை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இதை சரியா டீல் பண்ணணும். எப்படி டீல் பண்ண போறோம்? சில ஆலோசனைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சில முக்கியமான சத்தியங்கள் இதுல காணப்படுகிறது. இது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் நான் எனக்கு கில்ட்டியா இருக்குது, எனக்கு ஏன் கில்ட் கான்சியஸ் வருது? எப்ப எல்லாருக்கும் வரும், ஆல் த டைம் வரும், நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனா நான் சொன்னபடி ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவது பாயிண்ட் இல்ல, யோவான் 16:8 எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டாம். இந்த பவர் பாயிண்ட் வீடியோ எல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல, நான் நீங்க போட்டு வேணா உங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ இதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரேக்கிங் காட் ஸ்டாண்டர்ட்ஸ், தேவனுடைய அந்த நியாய பிரமாணங்களை நம்ம மீறும் பொழுது, தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம தவறுறப்ப பரிசுத்தாவியானவர் நம்மளை கொத்துவார், பாவ உணர்வை கொடுக்கிறார். கன்விக்ஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம பொய் சொல்றப்ப, தவறுறப்ப, நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை சொல்றப்ப, தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம சிந்திக்கிறப்ப ஆண்டவர் உடனே நம்மளுக்கு வார்னிங் கொடுப்பார். அது நல்ல துக்கம். உடனே நம்ம கண்ணீரோடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் அவனுடைய கருவையும் ஆண்டவர் ரத்தத்துக்குள்ளேயும் போய் நம்ம புதுப்பித்து கொண்டு ஒரு புதிய ஆரம்பத்தை உடனே நம்ம ஆரம்பிக்கணும். முதலாவது. ரெண்டாவது, நீங்க பாருங்க, பிரேக்கிங் அவர் ஓன் ஸ்டாண்டர்ட். நம்மளுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. அந்த 1 சாமுவேல் 24:5 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது போய் சவுலோட ட்ரெஸ்ஸை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு வந்த பிறகு அவனுக்கு ஒரு மனது அடித்து கொண்டது அப்படின்னு தமிழ்ல இருக்குது. he was conscious stricken அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்துல இருக்கு. அப்படின்னா கான்சியஸ், பிரேக்கிங் அவர் ஓன் ஸ்டாண்டர்ட். எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் கான்சியன்ஸ். மனசாட்சி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுவும் ஆண்டவர் வைத்ததுதான். மனசாட்சிக்கு விரோதமாக நீங்க போனா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாவ உணர்வு வரும். அதை நீங்க சரி பண்ணணும். அப்படியே போடக்கூடாது, மழுப்ப கூடாது. சரி பரவாயில்ல, எல்லாரும் தானே இதை செய்யறாங்க, பிசாசு சொல்லுவான், ஃப்ரெண்டு சொல்லுவான், இந்த வயசு கோளாறு தானப்பா, இந்த வயசுல செய்யாதது யார் இருக்கா? ஆண்டவர் மனசாட்சியின் மூலமாக ஆண்டவரோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் அவர் தனியாக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். வசனத்திலிருந்து பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சியில அவர் சேர்ந்து பேச முடியும். ஆண்டவரை அறியாத நபர் கூட அவங்க மனசாட்சியின்படி எது சரி எது தவறு என்று சொல்லி அவங்களால சொல்ல முடியும். அதை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அதுலயும் ஆண்டுட்டு தான் கூட்டிட்டு போகணும். இப்ப இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. இது 2 பாசிட்டிவ் கில்ட். சரியா? இது 2மே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் 2மே பாசிட்டிவ். ஆண்டவருடைய நியாய பிரமாணங்களை மீறி அதனால வர துக்கம். 2வது நம்மளுடைய மனசாட்சியை மீறி அதனால வர கஷ்டம். இது 2மே நல்லது. 2 ஆண்டுட்டு உடனே எடுத்துட்டு போகணும். இது 2யுமே ஆண்டுட்டு எடுத்துட்டு போகணும். அதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 3வது 2 பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. பிரேக்கிங் அதர் ஸ்டாண்டர்ட்ஸ். சில பேர் நம்மளை குற்றப்படுத்துவாங்க, நீ சரியில்லைப்பா அப்படின்பாங்க. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க சொல்றது ஆண்டுடைய வசனத்தின் படிதானா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அருமையான ஒரு எக்ஸாம்பிள் யோவான் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரத்துல அந்த விபச்சாரத்துல பிடிச்சிட்டு வர்றாங்க. விபச்சாரத்துல பிடிச்சிட்டு வந்து அவளை அவமானப்படுத்தி
இல்லையா, அடிச்சு கல்ல இருந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நிக்க வைக்கிறாங்க. நன்றி, எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு இங்க கேக்குறாங்க. ஆனா அங்க நடக்கிற விஷயத்தை நீங்க பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லிருந்து கொல்லவிடும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நம்ம கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதாவது 3வது வசனம் ரொம்ப கிளாசிக்கான வசனம். 8வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, அதை தான் நான் வந்து எம்பசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளை நடுவே நிறுத்தி, நடுவுல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவமானப்படுத்துறாங்க. அதைத்தான், அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் குனிந்த தலை நிமிரவே இல்லை. ஆமாப்பா, பாவம்தான்ப்பா, அவ பாவம்தான்ப்பா பண்ணா, நீ பாவத்துல பிடிச்சிட்டாப்பா, நீ பெரிய ஆளுப்பா, நீனு அவன் பாவம் செய்யறப்ப நீ பிடிச்சிட்ட, பெரிய ஆளு, நீனு பெரிய ஆள். ஆனா நீ அவமானப்படுத்துற பாத்தியா, பாவம் செய்த அந்த நபரை அவமானப்படுத்துற பாத்தியா, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்மளும் தேவனுடைய ஜனமே மற்றவங்களை அவமானப்படுத்தாதீங்க. ஒருவேளை பாவம் சில பேர் பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கு கதறி ஜெபம் பண்ணுங்க. தனியா போய் சொல்லுங்க, பிரதர் இது வேண்டாம், ஆண்டவர் அவங்க உள்ளத்துல ஆண்டவர் கிரியை செய்யணும்னு சொல்லுங்க. ஆனா அவன் உலகம் அவமானப்படுத்துகிற உலகம், அதை மறந்துடாதீங்க. பிராண்ட் பண்ற உலகம், நியாயம் தீர்க்கிற உலகம். 10வது வசனத்தை இப்ப நான் வாசிக்கிறேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? குற்றம் சாட்டுகிறவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஒரு நபர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு நபரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? இன்னொரு சான்ஸ் கொடுக்கிற, நான் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ பாவம் செய்யாதே. சோ இந்த மனிதர்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து சோ டிசெப்டிவ். இப்ப சில பேர் நம்மளை குற்ற உணர்வுக்குள்ளாக ஆக்கிடுவாங்க. பாத்தியா, நீ பண்ணிட்ட பாத்தியா, இது பண்ணிட்ட பாத்தியா, அப்படி பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி. இப்ப பிசாசும் இதுல இணைந்து கொள்வான். அதனால மனிதர்கள் நம்மை குற்றப்படுத்துறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம அவங்களுடைய உள்நோக்கங்களை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஆவியானவர்கிட்ட தான் நம்ம போகணும், வேதத்துல தான் நம்ம போகணும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று நீர் பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்னை சோதித்து அறிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்மை நாமே ஆராய்க்கிறவர்களா நம்ம இருக்கணும். அப்படின்னா மத்தவங்க நம்மளை பார்த்து பேச முடியாத ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். இன்னும் முக்கியமான ஒரு நபர் தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது பகுதி, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இவன் பேரு என்னதுதான்? அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும், டே அண்ட் நைட், அவன் குற்றம் சாட்டி கொண்டேதான் இருப்பான். ஸோ ரெண்டாவது, நான் உங்களுக்கு முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் சயின்டிபிக் அனாலிசிஸ் மாதிரி. யாரு எப்படி இந்த குற்ற உணர்வு எனக்குள்ளாக வருகிறது, நல்லா யோசிக்க. என்னோட சமூகத்துல உட்காந்து டிராவல் பண்றப்ப இல்லையா, அதெல்லாம் நீங்க அப்படியே தியானிக்கணும். அவனோட சமூகத்துல ஆண்டவர் உங்களுக்கு தெளிவை கொடுக்கட்டும். ஏன்னா பிசாசு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுல குற்ற உணர்வு ஏற்படுத்துறது அவன் ரொம்ப ஒரு கில்லாடின்னு சொல்லலாம். பிசாசு அவனுடைய பேரே என்னதான்? குற்றம் சுமத்துகிறவன். பரிசுத்த ஆவியானவர் நிறைய டைம் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுவாரு, நிறைய டைம் நம்மளை வந்து பலப்படுத்துவாரு, பாவம் வர்றப்ப நம்மளை கண்டித்து உணர்த்துவார். ஆனா பிசாசுனுடைய மொழியை எப்படிதான்? எப்பொழுதும் குற்றம் சாட்டுக்கிட்டே தான் இருப்பான். நீ அதை பண்ணிருக்கணும், இதை செய்யாம விட்ட, அதை செய்யாம விட்ட, யூ ஷுட் ஹேவ், நீ செய்யாம விட்டுட்ட பாரு, நான் முதல்ல சொன்னேன்ல, நீ பண்ணாம விட்ட பாத்தியா, இது ஆண்டவருடைய சத்தம் கிடையாது, இதானுடைய சத்தம் கிடையாது. பிசாசு உங்களை குற்றப்படுத்த நீங்க அலோவ் பண்ணவே கூடாது. ஓகே, பிசாசு நம்ம குற்றப்படுத்த அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு சில வசனங்கள், இந்த ஜக்கரியா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் பிரதான ஆசிரியர் ஜக்கரியா வந்து அங்கே சாரி
சக்கரியா 3வது அதிகாரம். சக்கரியா 3வது அதிகாரம். யோசுவான்னு ஒரு பிரதான ஆசிரியர் இருப்பாங்க சக்கரியா 3வது அதிகாரத்துல. அங்கே அவர் பிரதான ஆசிரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். தரிசனத்துல சக்கரியா பார்க்கிறான் 3வது அதிகாரம். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். விரோதம் செய்யன்னு இருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல அக்யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு இருக்கு. தெளிவா இருக்குது அக்யூஸ் பண்றதுக்கு. 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய எலெக்ட், காட்ஸ் எலெக்ட், உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். போன வாரத்துல அதை நம்ம பார்த்தோம். God has chosen you. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஓ மேல குற்றம் சுமத்துறதுக்கு அவனுக்கு அலாதி பிரியமா இருக்கும். ஓ மேல என் மேலையும் நீ சரியில்லை, நீ தகுதி இல்லை, அவன் கிடையாது, ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது, உனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு சொல்ல அவனை ஷட் அவுட் பண்ணுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தி லார்ட் ரெபிகு சேட்டன் அப்படின்னு சொல்லுங்க. 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்ப்பா. எதுக்கு தெரியுமா அவன் நம்மள இது பண்றான்? யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்திரவனாய், அழுக்கு வஸ்திரம் தரித்திரவன் நிக்கிறான். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆனா எப்படி இருக்குது? வஸ்திரங்கள்லாம் அழுக்கா இருக்குது. அதைத்தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4வது வசனம் நீங்க பாருங்க. ஆண்டவர் அவனு அந்த அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். சிறந்த பியோர் வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்னு சிறந்த வஸ்திரங்கள். சோ இது ரொம்ப முக்கியமானது. பிசாசு எப்படி நீங்க அவனுக்கு நம்மளுக்கு நம்ம மேல நம்ம குறை சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. இந்த வசனங்கள்லாம் ஒரு மனப்பாட வசனங்களாக நீங்க எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரோமர் 8:33 ஆங்கிலத்துல ஹூ 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 அப்படின்னு 33, 34, 35 3 ஹூஸ் இருக்குது இல்லையா? அதாவது 33, 34, 35 தமிழ்ல யார் 36ல இருக்குது. சரியா? யார் 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 அப்படின்னு சொல்லி 33ல பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எல்லாமே சத்ருனுடைய அந்த விரோதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அபிஷேகத்துல எழுதப்பட்ட தேவனுடைய சத்தியங்களா இருக்கிறது. யார் சொல்ல முடியும்? சார், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், காட்ஸ் எலெக்ட். தேவன் அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது வெறும் குற்றம் சாட்டுற மட்டும் இல்லை. அது என்ன செய்வானா? ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பான், கொல்லணும். ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார். கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். எனக்காக தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 34வது வசனம். எனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். யார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? அவர் எனக்காக இங்க இருக்கிறப்ப. 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 37வது வசனம். எல்லாவற்றுக்கும் ஒரு கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாவில் முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களா இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களா இருக்கிறோம். பிசாசு, அது 2வது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, do not allow devil to accuse you. பேசுறதுக்கு விடாதீங்க. ஏவாள் விழுந்து போறதுக்கு முதல் ரீசன் என்னன்னா, பேசுறதுக்கு விடுறா. பிசாசு பேசுறதுக்கு விடுறா. அவன் பேசுறதுக்கு விட்டாலே நம்ம ஏமாந்து போயிடும். அங்கேயே யாரதான் அக்யூஸ் பண்றான்? அவன் ஆண்டவர் அக்யூஸ் பண்றான். ஆண்டவர் நல்லவர் கிடையாது. God is not good. அவர் இதெல்லாம் சாப்பிட, உனக்கு இது சாப்பிட வேண்டாரா, உன் என்ஜாய்மெண்ட் தடுத்துட்டாரா, உனக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஏதோ ஒரு பெரிய பாஸ் மாதிரி நம்ம என்ஜாய்மெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ அவர் ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி அவன் ஒரு பிக்சரை கிரியேட் பண்றான், அக்யூஸ் பண்றான். He accused God to Eve. ஏவாள் இடத்துல தேவனை குறித்து அவன் குற்றம் சுமத்தினான். கேட்டதுனாலதான் பிரச்சனை. நீங்க கேட்கவே கேட்காதீங்க. வசனத்தை மனப்பாடம் பண்ணும். இது இன்னொரு மெமரி வேர்ஸ். Are you with me? நீங்க மனப்பாடம் பண்ணாம absolute waste. பிசாசுடன் நீங்க எதிர்த்து நிற்கவே முடியாது. வேதாகமத்தின் இது தேவனுடைய வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது கத்தி. இது கத்தி. படிக்கதான் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார் முடியாது. எல்லாவற்றிலும் நாம் நம்மில்
அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களா இருக்கிறோமே, முற்றும் ஜெயக்குள்ளாக இருக்கிறோமே. கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். ஓகே. 3வது இந்த ஏன் அப்படின்னா ஸோ இந்த குற்ற உணர்வை நீங்க எப்படி டீல் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ முதல்ல சரியான ஐடென்டிஃபை பண்ணணும், எங்க இருந்து வருது சோர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். 2வது பிசாசு அக்யூஸ் பண்ண இடம் கொடுக்க கூடாது. யாரு பேசுறதுக்கும் நீங்க இடம் கொடுங்க, பட் டோன்ட் அலோவ் டெவில் டு ஸ்பீக். எப்படி நான் பேசுறது கண்டுபிடிக்க முடியும்? அவன் இப்படிதான் சொல்லுவான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் அப்படி பண்ணிருக்கலாம்ல, மிஸ் பண்ணிட்ட பாத்தியா, இப்படி பண்ணிருக்கலாம்ல, நீ பண்ணிட்ட பாத்தியா, அப்படி ஆண்டவர் இப்படி பேசுறதே கிடையாது. ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கறதான பாவ உணர்வு அது வேறு விதமா இருக்கும். ஆண்டவர் நோக்கி ஓட செய்யும், ஓட செய்யும். ஆக நம்ம ஆண்டுகிட்ட தான் போகணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே, என்ன பண்ணன்னு தெரியலையே, நான் சொல்லியிருக்கணுமே, சொல்ல மறந்துட்டேனே, செஞ்சிருக்கணுமே, செய்ய மறந்துருக்கணுமே, நல்ல காரியங்களுக்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணுன்னு தெரியல ஆண்டவரே, நான் மிஸ் பண்ணிட்டேனே, தூங்கிட்டேனே, சோம்பேறியா இருந்துட்டேனே, காலைல எந்திரிக்க முடியலையே. ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவர் தான் ஜெப வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். பிசாசு என்ன செய்யும்? நீ காலைல லேட்டா எந்திரிச்சிலப்பா, அவ்வளவுதான், இன்னைக்கு நாள் ஃபுல்லா உனக்கு வேஸ்ட் ஆக போகுது, ஒண்ணுமே ஆக அப்படின்னு சொல்லி இல்ல, உடனே ஆண்டவரே ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஜெபத்தை, ஆனாலும் நான் இழந்து போனதை இன்னைக்கு நான் திருப்பி நான் பெற்றுக்கொள்றதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டைம் நான் இது பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கிருபையை நீங்க சார்ந்து கொள்ளுங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த நாள் கரெக்ட் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க. 3வது முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் சின். இது இந்த சத்தியம்னு இல்லை, இந்த குற்ற உணர்வுன்னு இல்லை, பொதுவாகவே இது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 இந்த 2 வசனங்கள் இருந்து இந்த அந்த பாவத்தினுடைய அந்த அந்த நேச்சரை நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்க்கலாம். 5 நிமிடம் நம்ம பார்க்கறது முயற்சி செய்யலாம். வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15. அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும், மரணத்தை பிறப்பிக்கும். சோ இந்த ஏன் இந்த நேச்சர் ஆஃப் சின் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த பாவம் உருவாகுது, எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டாதான் பிசாசு எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க முடியும். 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுல வெகு சீக்கிரமா. முதலாவது என்டைஸ்மெண்ட். என்ன அப்படின்னா, தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறோம் நம்ம. முதலாவது என்ன பண்ண, ஏதோ பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு சுண்டி இழுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்குது. அது உலகமா இருக்கலாம், உலக பொருளா இருக்கலாம், ஆளா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு காரியமா இருக்கலாம், நம்ம சென்ஸ் 5 சென்ஸ் கூட இருக்கலாம். சில பேருக்கு ஸ்மெல் கூட அவங்க அப்படியே மயங்கிடுவாங்க. சில ஸ்மெல் பெர்ஃப்யூம்ல கூட ஆட்கள் மயங்குற ஆட்கள் இருக்கிறாங்க. என்டைசிங் ஸ்மெல். 5 சென்ஸ்ல இந்த உணர்வுகளை அப்படியே பிசாசு எடுத்து பயன்படுத்த முடியும். இது எல்லாமே அவன் கரத்துல இருக்கு. உலகம் ஃபுல்லா அவன் கூட இருக்கிற சில நபர்களை கொண்டு நம்மளை மயக்க முடியும், உலகத்தை கொண்டு மயக்க முடியும். உலக பொருள், பெருமை, பொருளாசை, அதெல்லாத்தையும் இது பண்ண முடியும். சென்ஸ், டச்சை வச்சு கூட அவன் நம்மளை இழுக்க முடியும். சரி, அவன் இழுக்கிறான். நம்மகிட்ட என்ன இருக்குது பாருங்க. 2வது, அவன் தன் சுய இச்சை ஆசை. அங்க இழுக்கிறது ரைட் இருக்கட்டும்பா, எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை இருக்க போய் தான் அவன் இழுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்றான், சுண்டி இழுக்கிறான், பாக்குறான், இதுல எந்த ஆளு எப்படி அட்ராக்ட் ஆகுது பாக்கலாம் அப்படின்னு நம்மளை அப்சர்வ் பண்றான், ஸ்டடி பண்றான். அவன் நம்மளை ஸ்டடி பண்றான். ஹலோ, அவன் நம்மளை ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி நம்மளை ஸ்டடி பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கு தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். 3வது, சூழ்நிலை. இழுக்கப்பட்டு தன் சுயேச்சினாலே இழுக்கப்படுறான். அப்ப பாவம் இச்சையானது என்ன செய்யுது, கற்பம் தரிக்குது. கற்பம்னா என்னது, அந்த ரைட் சிச்சுவேஷன், அதெல்லாம் சரியான சூழ்நிலையில தான் அந்த பேபி ஃபார்ம் ஆகுது, ஃபீடிங் நடக்குது. அப்ப அந்த ஒரு குழந்தை உருவாகணும்னா சரியான சூழ்நிலை, அது சரியான சாப்பாடு போட்டாதான் அந்த பாவம் அப்படி உருவாகும். பாவம் சொல்றான். யாக்கோபு குழந்தை உருவாகிறதையும் பாவத்தையும் அவர் கம்பேர் பண்றார். ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது அப்படின்றார், ஃபீட் பண்ற. சோ கன்செப்ஷன் எப்படி பாவத்தை கன்செப்ட், நல்ல சூழ்நிலை, உனக்கு நல்ல மொபைல் வேணும், நல்ல குவாலிட்டி உனக்கு மொபைல் வேணும், அடிக்கடி நீ படம் பார்க்கணும், அடிக்கடி இச்சை நிறைந்த காரியத்தை அப்பப்ப பார்க்கணும், ஒரு ஆட பார்க்கணும், நீனு அப்பப்ப நீ ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபீட் பண்றப்பதான் அந்த பாவம் என்ன செய்யும், அது அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும், பெருசாகி கொண்டே இருக்கும் இல்லையா?
இப்படி நம்ம பெருசாகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் என்ன ஆகும்? பாவத்தை பிறப்பிக்க ரைட்டு. சிக்குண்டு, இன்னொரு வார்த்தை பார்த்தீங்களா? 14வது சிக்குண்டு. அவன் என்ன செய்யறான்? அடிக்ஷன் ஸ்டேஜ். 4வது ஃபுல்லி க்ரோன் அடிக்ஷன் ஸ்டேஜ். அடிக்ஷன் ஸ்டேஜ். இந்த 4 லெவல் எனி பாவம் நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல பாருங்க அப்படின்னா, முதல்ல என்டைஸ்மெண்ட், கவர்ந்து இழுக்கப்படுறோம். ஓகே, அப்புறம் ஆசை நம்மளுக்குள்ள இருக்குது. ரைட் சிச்சுவேஷன், சரியான சூழ்நிலை, தனியா இருக்கிறோம் வீட்டுல, அந்த மாதிரி சரியான சூழ்நிலை. இப்ப இந்த இது பாத்தீங்க அப்படின்னா, இது இது நீங்க திருப்பி திருப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருவான்? சிக்குண்டு, வார்த்தை பாத்தீங்களா? இதனுடைய வார்த்தையில சிக்குண்டு மாட்டிக்கிறான். அவனால வெளியே வர முடியல. இட் பிகம்ஸ் a chain. ஒரு அடிமைத்தனம் வந்து விடுகிறது. அவனால வெளியே வர முடியல. வெளியே வரணும்னு நினைக்கிறான், முடியல. இது மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. ஆசை இருக்குது, கவர்ந்தெழுக்கப்படுறான், சரியான சூழ்நிலை இருக்குது. ஆசை இருக்குது, கவர்ந்தெழுக்கப்படுறான், சரியான மாறி 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 இட்ஸ் an addiction cycle. அடிமையாக்கப்படுகிறான். இப்ப இதை உடைக்கணும் அப்படின்னா, இது 3ல ஏதாச்சும் ஒன்ன உடைச்சாலே எப்போதும் உடைஞ்சிரும். ஏதாச்சும் ஒன்ன உடைச்சாலே எப்போதும் உடைஞ்சிரும். ஒண்ணு, நீ அந்த கவர்ந்து இழுக்கப்படுகிற சோர்ஸ் ஆஃப் டெம்டேஷன், எங்க இருந்து உனக்கு பாவம் வருது, பாவத்தினுடைய சோர்ஸ் நீ ஷட் டவுன் பண்ணனா முடிஞ்சிரும். என்டைஸ்மெண்ட் காலி ஆயிரும். ஓகே, இல்லைன்னா அந்த சூழ்நிலை, ரைட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் நீ காலி பண்ணிட்ட. பாவம் செய்யறதுக்கான அந்த சூழ்நிலை, நீ தனியா இருக்கிறப்ப, தனியா மொபைல் நோண்டுறப்ப, நைட்டு பெட்ல, இந்த சிச்சுவேஷன் நீ அவாய்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. இல்லைன்னா டிசையர், ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபைட்டிங் சின், ஸ்டெப் நம்பர் 1, ரிமூவிங் என்டைஸ்மெண்ட். அந்த கவர்ந்து இழுக்கப்படுதல நீ ரிமூவ் பண்ணிட்ட அப்படின்னா பாருங்க, ராங் ஃப்ரெண்ட்ஸ் நீ ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேஸ்புக் நீ சில சமயம் உனக்கு எல்லாமே எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் உனக்கு எது வீக் பாயிண்ட்னு உனக்கு தெரியும். உனக்கும் பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். 3 பேருக்கு தான் தெரியும். 3 பேரும் முக்கியமான நபர்கள். ஓகே ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த சோர்ஸ் ஆஃப் என்டைஸ்மெண்ட், கவர்ந்து இழுக்கப்படுகிறத நீ ரிமூவ் பண்ணணும்னா 3ல இந்த இது எதுல உனக்கு வந்து இடிக்குதுன்னு பாரு. வாட்ஸ்அப் சாட்ல நீ சில பேர்ட்ட மோசமா பேசுறியா, ஷட் இட் ஆஃப், முடிஞ்சிரு, அன்இன்ஸ்டால் பண்ணிரு, தூக்கிரு. வாட்ஸ்அப்போட நீ நரகத்தை போறது பார்க்கலாம், வாட்ஸ்அப் இல்லாம நீ பரலோகத்துக்கு போகலாம். ஃபேஸ்புக்கோட நீ நரகத்துக்கு போறதை பார்க்கலாம், ஃபேஸ்புக் இல்லாம நீ பரலோகத்துக்கு போகலாம். மொபைலோட நீ நரகத்துக்கு போறதை பார்க்கலாம், மொபைலே இல்லாம நீ வந்து பரலோகத்துக்கு போயிடலாம். Okay, that's one way. This is the first steps towards holiness. Like Daniel, who decided not to take the king's food. தானியேலை போல தீர்மானம் எடுக்க பழகிக்கொள். பட் இப்ப நான் அந்த மாதிரி நிறைய தீர்மானம் எடுத்தேன் சின்ன வயசுல. அப்ப என்னாச்சு அப்படின்னா, நான் நினைச்சேன் இந்த தீர்மானம் எடுத்துட்டா எல்லாம் சூப்பர் அப்படின்ற நினைச்சதுதான் தப்பா போயிடுச்சு. ஏன்னா இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது, எனக்கு தெரியல. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துறாரு பாருங்க. 2வது ஆண்டவர் சொன்னாரு, இதுல நீங்க தவறுறப்ப நீங்க கில்ட் வரக்கூடாது. டோன்ட் டெவலப் கில்ட் when you fail in your decisions. தீர்மானங்கள் இது ரொம்ப முக்கியம். இது தீர்மானங்கள்ல தான். சோ இது எடுத்தாலும் சில சமயம் நம்ம தவறுவோம். ஆனா இதுக்கு ஆண்டவருடைய பலன் நம்மளுக்கு தேவை. பலன் தேவை. ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு தேவை. 2வது பாருங்க, பாவத்தோடு போராடுகிற இதுல ப்ரோவோக்கிங் சிச்சுவேஷன். அதை 2வது சொன்னேன் இல்லையா, என்னது? அந்த ரைட் சிச்சுவேஷன், ப்ரோவோக்கிங், நம்மை தூண்டுகிற, பாவத்தை தூண்டுகிறதான சூழ்நிலை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி மோசமா ஏஜோக்கு அடிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை, பெட்ல தனியா இருக்கிறது இல்லையா, அந்த பெட்ல மொபைலு தெரியல. நீங்க அதை டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரும் நீங்களும், ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கூட. நான் இங்க ஒரு பெரிய ரூல்ஸ் நான் போட விரும்பல. தனியா இருக்கிறது பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு பிசாசனுடைய இதா. தாவீது தனியா நடந்துட்டு இருக்கிறப்பதான் அவன் வந்து ப்ரோவோக் ஆகிறான். லெஷர் டைம்ஸ், ஃப்ரீ டைம்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்? இப்போ வந்து லாக்டவுன் டைம் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு நிறைய டைம் ஃப்ரீ ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குதா? காலையில இத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணும், இவ்வளவு பைபிள் படிக்கணும், நம்ம வந்து ஆன்லைன் கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிருக்கலாம், எவ்வளவோ பண்ணிருக்கலாம். What are we doing with the times? Avoid provoking situation. ஷெட்யூல் போடுங்க. ஆண்டவர் கொடுத்துருக்க டைம், நீங்க பிளாக் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிளாக் எழுதுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. நம்மளுக்கு இப்ப ஸ்மால் குரூப் நாங்க ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு எல்லாம் சொல்றோம், எங்களுக்கு ஆட்கள் வேணும். You need to organize small groups. Zoomல, WhatsAppல. Come on, don't waste time. கான் அகாடமி இருக்குது, என்னென்ன படிக்கணுமோ படிங்க. பட் இந்த ஏரியால நீங்க ஃபெயில் ஆனா கூட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ப்ரோவோக்கிங் சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இட் இஸ் a lifelong, கடைசி பாயிண்ட் நான் வாசிக்கிறேன். இட்ஸ் a lifelong battle also, as the weak area may change over a period of time.
இந்த ப்ரோவோக்கிங் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீக் பாயிண்ட் ஒன்று இருக்கும். நம்மளுடைய வீக் பாயிண்ட் சில நேரங்களில் வந்து சில பேருக்கு எப்படின்னா உடம்பு சரியில்லைன்னா வீக் ஆயிடுவாங்க, இமோஷனலா வீக் ஆயிடுவாங்க. சில நேரம் தோல்வி அடைஞ்சா பயங்கரமா இமோஷனலா வீக் ஆயிடுவாங்க. இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் உங்க குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களோட வீக் பாயிண்ட்ஸ் என்ன? ரொம்ப ஓப்பனா எப்படின்னா பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஃப்ரீயா இருந்தா இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இல்லையா? ரொம்ப முக்கியம். நம்ம வீக் ஏரியாஸ் நம்ம எப்ப நான் விழுந்து போக முடியும், எப்ப நான் சரிந்து போக முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அது தெரிஞ்சு தைரியமா நம்ம இருக்கிறப்ப பிசாசுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு அவமானமா இருக்கும். அந்த வீக் ஏரியா நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, கடைசியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிமூவிங் த டிசைர். அந்த 3 சர்க்கிள் நான் பார்த்தேன் இல்லையா? ஏதாச்சும் ஒண்ணு நீங்க காலி பண்ணா ஓகே அப்படின்னு. இந்த என்டைஸ்மெண்ட் காலி பண்ணாலும் சில நீங்க தப்பிச்சுக்கிடுவீங்க, சூழ்நிலையை காலி பண்ணாலும் தப்பிச்சுக்கிடுவீங்க. ஆனா இந்த நம்ம இச்சை இருக்கு இல்லையா, நம்ம சரீரத்துல இருக்கிற இச்சையை வந்து எப்படி காலி பண்ண முடியும்? இந்த டிஃபிகல்ட் பார்ட் அதான். இதை ஒண்ணு எடுத்தாலே போதும், மிச்சம் எல்லாமே காலி ஆயிரும். ஆனா இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் பிகாஸ் இட் இஸ் ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இதை காலி பண்ண முடியாது. காலி பண்ண முடியாது. இதுதான் பெரிய சிக்கல். இந்த ஒரு டிசைரை மட்டும் எடுத்துட்டேன், பாவத்துக்கு எனக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் பாவம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த ஏரியால தான் பரிசுத்த ஆவியானுடைய உதவி நம்மளுக்கு தேவை. அவர் மாற்ற முடியும். அவர் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்துல ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்க முடியும். எல்லா பாவத்திலையும் எல்லா டைமும் 100% நம்ம டெலிவர் ஆகும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நம்ம லைஃப் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு ஏரியாவா தான் ஆவியானவர் நம்மளுக்கு காமித்து கொண்டே இருப்பார். இந்த ஏரியால நீ உன்கிட்ட ஒப்பு கொடு, நான் உனக்கு இந்த பாவத்தின் மேல உனக்கு ஆசை இருக்குல்ல, அதை நான் வெறுப்பு நான் கொடுக்க போறேன். அபிஷேகத்தினால் நிறைந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிறைந்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறப்ப சில நேரங்கள்ல இது வந்து இன்ஸ்டன்டேனியஸா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி நம்மளை நிரப்புறப்ப அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பாவத்தின் மேல ஆசை இருக்காது. ஆனா நம்ம இங்க பார்த்தோம்ல ஃபீடிங் இருக்குது பாத்தீங்களா, அதாவது அதுல நம்ம கை வைப்போம். எதுல கை வைப்போம்? இந்த ஃபீடிங் சூழ்நிலை, இந்த ஃபீடிங் அப்படியே நம்ம கொடுக்க திருப்பியும் அது கடந்து வரலாம். என்ன அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற அந்த விடுதலையை நம்ம இழந்து போக முடியும். ஸோ அப்பயும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சின்ன சின்ன 2 பேர் 3 பேரா சேர்ந்து ஜோம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி ஜோம் பண்ண ஆரம்பிங்க. அவனுடைய பிரசன்ஸ்ல இருந்து பழகுங்க. அப்படியே ஆண்டோடைய பிரசன்னத்துல பாட்டு பாடி அவனுடைய கிருபையில அப்படியே இருந்து பழகுங்க. அவனுடைய பிரசன்னம் இந்த விடுதலை நம்மளுக்கு கொடுக்க முடியும், இந்த வெறுப்பு நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் கலாத்தியர் 5:24 என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வரியா நம்ம போறது கிடையாது. வந்து கலாத்தியர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுடைய தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சிலுவையில் அறையப்பட்டவன். ரோமர் 8:13 பாத்தீங்க அப்படின்னா மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பட் பை த ஸ்பிரிட் யூ put to death the deeds of the body. ஒவ்வொரு பாயிண்டா நீங்க எடுக்கணும். ஒவ்வொரு காரியமா நீங்க டீல் பண்ணணும். கோவப்படுறீங்களா? எது உங்களுக்கு குற்ற உணர்வு கொடுக்குது? இச்சை இருக்குதா? இச்சை இருந்தாலும் தனியா நம்ம டீல் பண்ண போறோம். இச்சை, மாம்சத்தின் இச்சை இல்லையா, ஆவினால் நீங்க அதை அடிக்கணும். When you put to death the deeds of the body by the spirit, பரிசுத்த ஆவியினால் நம்ம ஜீவிப்போம். அதனால சோர்ந்து போகாதீங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். ஸோ இது ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டிய ப்ராசஸ். ஒவ்வொரு நாள் நடக்கணும். சரியா? ஒவ்வொரு நாள் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் நடக்க அவரோடு கூட இணைந்து வேதத்திலையும் ஆவியிலையும் நிறைந்து நம்ம காணப்படுகிறோம். ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவை சகல பாவங்களையும் அதை மேற்கொண்ட வல்லமை உள்ளதுன்னு மறந்து போகக்கூடாது. இது உனக்கு வாய்ப்பு இல்லப்பா, இந்த பாவம் பெரிய பாவம், இந்த கட்டு பெரிய கட்டு, நீ இப்படியேதான் இருப்ப அப்படின்னு சொல்றது பிசாசினுடைய பொய் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. The cross is all the power. சிலுவையின் அந்த நிழலுக்கு நம்ம ஓடிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலை கொடுக்கும் நம்மளுக்கு. எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து முழுமையான விடுதலை நம்மளுக்கு கொடுக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது.
கடைசியாக அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கணும். மீகா 7:8 நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் விழுந்து போனா கூட மறுபடியும் 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 நான் ஆண்டவரோடு கூட ஆண்டவர்கிட்ட போய் 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 நம்ம பழகணும். சத்துருவே, நீ மேன்மை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்லுங்க, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதனால டோன்ட் டெவலப் கில்ட் கான்சியஸ்னஸ். ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவன். லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். கடைசியாக இது எப்படி அப்படின்னா, ஆண்டவர் மன்னித்த பாவங்களை மறுபடியும் பிசாசு ஞாபகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு அடுத்த ஸ்டெப் கொடுத்துட்டார், அடுத்த பெஸ்ட் பிளான கொடுத்துட்டார். ஆனாலும் பிசாசு நம்மளை விட மாட்டான். பழசுல நீ நில்லுப்பா அப்படின்பா. இந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. chains has become birds. இல்லையா? திருப்பி செயின்ஸ்ல இருக்காத, பாஸ்ட்ல இருக்காத. ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 43:18, பூர்வமானவைகளை நீ சிந்திக்காதாப்பா, நினைக்காதாப்பா. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாரு, என்ன அருமையான வாக்குத்தத்தம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியம் எப்பொழுது செய்கிறேன் என்றார் ஆண்டவர். Are you ready? ஜெபம் பண்ண போறேன். One more verse and we are going to pray. One more verse and we are going to pray. Are you ready? எப்பொழுதே நான் செய்கிறேன் ஆயத்தம். நம்ம ஜெபம் பண்றதுனால இல்ல, நீங்க ஆண்டவரை கேட்கறதுனால. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் எனக்கு வேணும், புதிய காரியம், புதிய ஆரம்பம் எனக்கு வேணும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், புது சிருஷ்டி. இப்பொழுதே ஒரு புதிய சிருஷ்டி. என் கூட இருக்கிறீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். அந்த சிருஷ்டியை கடந்து வரட்டும். பழைய என்னுடைய சுவாபங்கள், இச்சைகள் எல்லாம் சாகட்டும், சாகட்டும். பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு இப்பொழுதே உண்டாகட்டும். கட்டுகள் எல்லாம் உடையட்டும். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். புதிய ஆரம்பம். இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். நம்மை கீழே தள்ளுகிற பழைய காரியங்கள், என்னை கீழே இழுக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you Jesus. Hallelujah. Thank you Father. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம் ஐயா. புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறவர் நீர் அல்லவா? You are the God of new beginnings. புதிய துவக்கத்தை அளிக்கிறவர் நீர் அல்லவா? இதோ உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அநேகர் தன்னுடைய கடந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே old is gone, yesterday is gone. ஓ, நேற்றைய தினம் அல்ல ராஜா, இன்றைய தினத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே புது சிருஷ்டியாய் நீங்கள் ஆண்டவரே படைக்கிற தேவனாய் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்மை போல மாறட்டும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரை பார்த்து கதறுங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்மை போல மாறட்டும் ராஜா. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, இதற்காக நான் பரிதபித்து கதறுகிற ஒரு ஜெப ஓ ஆவி என்னுடைய சிந்தனைகள் மண்டலங்களை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கடந்த கால ஓ தோல்விகளை நினைத்து ஓ தேசம் அழிந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில என்னுடைய பொறுப்பை நான் மறந்து விடாதபடி இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நீர் அனுப்புவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. In the name of Jesus I pray. In the name of Jesus I pray. இயேசுவின் நாமத்தினாலே கடந்த கால காரியங்களை ஞாபகப்படுத்துகிற பொல்லாத பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது சொல்லுங்க, இனிமே என் பழைய பாவத்தை நான் அறிக்கை இட்டு விட்டு பழைய பாவங்களை சத்ரு எனக்கு ஞாபகப்படுத்தினா ஹல்லேலூயா, அவன்கிட்ட நானு அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. I will fight with him. ஓ ரபதனா ஷஹலதனா ரிகரபதுனா ஷஹலதனா ரபௌகரபலரபா. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கட்டும், படிக்கிற இடங்களா இருக்கட்டும், expect new things. ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை, அது என்ன காரியம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு புரிகிற மாதிரி நீ இந்த வரும் நாட்கள் நீ
செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு கூடமே துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களின் பார்வைக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கண்களின் பார்வையில ஆண்டவரே உம்மை போல நான் பார்க்கணும் ஐயா, உம்மை போல நான் பார்க்கணும். ஓ, நீர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும் ராஜா. என் ஜனங்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. ரோட்ல நிக்கிறாங்க ராஜா. ஓ, செத்த சடங்கள் ரோட்ல விழுந்து கொண்டிருக்கிறது ராஜா. ஓ ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து இன்னும் ஆண்டவரே என்னையே நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே ஐயா, எனக்கு உதவி செய்யும் அப்பா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சொல்லி அந்த பாரம் நிறைந்த கண்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை உங்களுக்கு கையில கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ ரபதோ ஷகலதுனோ கரபதுனோ ஷகலதனபா. வாயின் வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உம்மை போல நான் பேசணும். ஓ, நெகட்டிவ் அவிசுவாசமான வார்த்தைகள் இன்றோடு நாவிலிருந்து அகன்று போகட்டும். ஆண்டவர் செய்ய போகிறார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். என்னுடைய கடந்த கால தோல்விகள் எல்லாம் ஓ ஜெயமாக மாறப்போகிறது. கடந்த கால பலவீனங்கள் எல்லாம் ஓ பலனாக மாறப்போகிறது. கடந்த கால ஆண்டவரே நான் நினைத்த காரியங்கள் ஒருவேளை தோல்வி போல தெரிந்திருந்தாலும் தேவரீர் ஜெயத்து முற்றிலும் எங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீர் மாற்றி இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஜீசஸ் ஐ ப்ரே. ஹல்லேலூயா. கைகள் கால்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கைகள் ஆண்டவரே இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். யார் மேல நான் கை வைத்து ஜெபிக்கிறேனோ அவர்கள் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களா இருந்தாலோ அவர்கள் எழுந்திருக்கத்தக்கதான சுகமளிக்கிற வல்லம் இந்த கரத்துல வருவதாக ராஜா. அக்கினி கடந்து வருவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நான் ஒரு இடத்துக்கு வந்தா உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. in the name of Jesus. ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் கிரியை செய்யும் ஐயா, தொடர்ந்து நீர் கிரியை செய்யும் ஐயா, தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முக்கியமான ஒரு அறிவிப்பை நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஜூம் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஜூம் குரூப்ஸா நீங்க வந்து நீங்களாவே மீட் பண்ணணும். ஏதர் உங்கள் நோன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நோன் ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம அந்த 500 யூத்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இல்லை அப்படின்னா நாங்களே உங்களுக்கு வந்து அந்த உங்க ஏரியாவில் வந்து நாங்கள் அந்த குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி வி வில் ஹெல்ப் யூ ஃபார்ம். நான் உங்களுக்கு உதவி செய்வோம் அந்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு பைபிள் பேசேஜ் நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதே இந்த கில்ட்டில், ஸோ அடுத்த சனிக்கிழமை வர்றதுக்கு முன்பதாக இதே கில்ட் குறித்ததான ஒரு காரியங்கள் நான் பேசின சில காரியங்கள் இதில் அப்படியே இருக்கும். இதை குறித்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பைபிள் பேசேஜ் நீங்கள் வாசித்து டிஸ்கஷன் பண்ணி ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு எப்படி நடத்துகிறோ அப்படியும் பண்ணலாம். ஒருவேளை உதவி தேவைன்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இந்த பைபிள் ஸ்டடியை சார்ந்ததாகவும் இருக்கும். மெமரி வேர்ஸ் உங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் எம்ஃபசிஸ் பண்ணணும், மெமரி வேர்ஸஸ் எம்ஃபசிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் வச்சு ஒருத்தரலாம். ஒரு ஆள் அந்த ஜூமில் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும். நீங்கள் அந்த ஒரு 4-5 பேர், அந்த குரூப்பில் உள்ள 4-5 பேரோ 10 பேர் மேக்ஸிமம் போதும்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பை நீங்கள் பீப்புளை இன்வைட் பண்ணி இந்த ஒரு பாட்டை வேணால் நீங்கள் போடலாம், ஆன்லைனில் போடலாம். ஒரே ஒரு பாட்டு போதும். தொடர்ந்து ஒரு 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ், ஒரு முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பண்ணலாம். லோக்கல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ், யாராச்சும் லோக்கலாக தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதுக்காக ப்ரேயர் பண்ணலாம். அதை தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த பைபிள் பேசேஜ் இதை வாசிக்க யாராச்சும் ஒருத்தர் முழுசாக வாசித்து தெரிஞ்ச கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்துகிறோம் அப்படி கூட பண்ணி அதை வந்து நீங்கள் முடித்து அவளை வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பேசுகிற மாதிரி இருக்கணும். இதில் எல்லாரும் பேசுகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இந்த பைபிள் ஸ்டடி நானும் ஆரம்பிக்க முடியும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றவங்க தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். வி வில் ஆல்சோ ட்ரை டு கால். உங்களை நாங்கள் அழைக்கிறதுக்கு நாங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.